வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் போதை கனமை. இது உங்கள் நிலா அண்ட் பார்த்திவ். கடைசியா நம்மளோட வீடியோல குட் பேட் அக்லி படத்தோட ரிவ்யூ போடுறோம்னு சொல்லியிருந்தோம். ஒரு சில பல டிராவல் இஷ்யூஸ்னால எங்களால வீடியோ போட முடியல. கமெண்ட்ல அதை பத்தி ஞாபகம் வச்சு கேட்ட நல்ல உள்ளங்களுக்கு நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஏன் நாங்க வீடியோ பண்றதுக்கு இவ்வளவு டிலே ஆயிடுச்சுன்னா, முக்கியமா என்ன பிரச்சனைனா தொண்டை காலி ஆயிடுச்சு. அதுக்காக தான் ஸ்டெப்ஸில்ஸோட சுத்திக்கிட்டு இருக்கோம். தொண்டை காலி ஆயிடுச்சு. கத்தி கத்தி இப்பதான் கொஞ்சம் நார்மலானனால இப்போ உட்காந்து நாங்க பேசிட்டு இருக்கோம். ஏன்னா அவ்வளவு தூரம் தியேட்டர்ல வந்து கத்தாத இடமே இல்லைன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு நம்ம படம் காட்டுறோம் சீரீஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குட் பேட் அக்லி படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போறோம். என்ன அப்படி லுக்கு? விடாமுயற்சி. என்ன சொன்னீங்க? தலை முயற்சியை விட்டுட்டாரு. ஜிவியூ பத்தியா பாத்துட்டேன். மாசம் பத்தியா பாத்துட்டேன். கார் ஸ்டண்ட் எப்படி? நான் தான் சொன்னேனே படத்துல தலை அவ்வளவுதான் முடிஞ்சு. என்னென்னமோ மாச பாத்தீங்களா? தலையோட மாச தலை 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 தலைன்னு சொல்லக்கூடாதுன்னு படத்துல ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரையும் தலை தலைன்னு தலையே அதை சொல்லிருக்காரு. சங்கடம். அது வந்து தலை சொல்லல, ஆதிக் சார் வந்து சொல்ல வச்சிருக்காரு. படம் வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் பிலிம், மாசான ஒரு ஆக்ஷன் பிலிம்னா அது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு ட்ரிபியூட், ஒரு ஹீரோக்கு ஒரு டைரக்டர் வந்து ட்ரிபியூட் பண்ணா எப்படி இருக்கும்? ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரையும் ஒரு ட்ரிபியூட் தான். ஏகேவோட எப்படி சொல்றது, அதான் நான் ஃபர்ஸ்ட் அந்த ரியாக்ஷன் வீடியோல சொல்லியிருந்தேன், ட்ரெய்லர் ரியாக்ஷன் வீடியோல. இது வந்து ஒரு ACU அப்படின்னு, அஜித் குமார் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்னு. ஆனா இது வந்து அஜித் குமார் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் இல்ல, ஆதிக் சினிமேட்டிக் யூனிவர்ஸ். எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் தான் இயக்கியிருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி என்னென்ன படங்கள் இயக்கியிருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். லாஸ்டா வந்த ஹிட் படம் அப்படின்னா மார்க் ஆண்டனி. இப்போ வந்து நம்ம குட் பேட் அக்லி படம் வந்து தலைக்கு ஏத்த மாதிரி ஆதிக்கோட யூனிவர்ஸ்ல அவர் செதுக்கியிருக்காரு அப்படின்னா. ஏன்னா எப்பயுமே ஆதிக்கோட பிலிம் ஸ்டைல்ன்றது வந்து முழுக்க முழுக்க தனி. இது வரைக்கும் அதெல்லாம் யாருக்கு மேட்ச் ஆச்சோ இல்லையோங்க, தலைக்கு பயங்கரமா மேட்ச் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதையுமே ஸ்பாயில் பண்ணி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் முக்காசி தெரிஞ்சிருக்கும். இன்ஸ்டா ரீல்ஸ் அதுன்னு முக்கியமான எல்லா சீனையும் பிரிச்சு விட்டானுங்க. படத்தோட கதை அப்படின்னு பார்த்தோம்னா, முழுக்க முழுக்க தன்னோட ஃபேமிலிக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வர ஒரு கேங்ஸ்டர், பயங்கரமான ஒரு ஆளா இருந்த ஒரு கேங்ஸ்டர் வந்து தன்னோட மகனை பாக்குறதுக்கு நடக்கிற ஒரு போராட்டம்ன்ற மாதிரிதான் படம் போகுது. ஆனா அதுக்கு இடையில தன்னோட மகனை கடத்தி வச்சிடுறாங்க. பையனுக்கு ஒண்ணுனா விட்டத தொட்டுதானே ஆகணும். அவரை காப்பாத்துறதுக்காண்டி மறுபடியும் தன்னோட கேங்ஸ்டர் லைஃப்குள்ள போய் என்னென்னலாம் பண்றாரு அப்படிங்கறதுதான் இந்த மொத்த கதையா இருக்குது. கதை இல்ல நிறைய பேர் சொல்றாங்க, ஆனா கதை இருக்குங்க. கதையெல்லாம் இருக்கு. சும்மா அந்த ஹேட்டர்ஸ், எப்பயுமே அஜித் படம் வந்தாலே ஹேட்டர்ஸ்னு ஒருத்தங்க வந்துருவாங்க. நேர்கொண்ட பார்வை வந்தப்ப அஜித்துக்கு மாசே இல்ல, வலிமை வந்தப்ப அதுக்கு ஒரு மாதிரி கமெண்ட் பண்ணாங்க, விடாமுயற்சி வந்தப்ப அதுக்கு ஒரு மாதிரி கமெண்ட் பண்ணாங்க, விடாமுயற்சிக்கெல்லாம் ரொம்ப கமெண்ட் பண்ணாங்க. ஆனா அந்த படம் வந்து ஒரு சினிமா லவரா, ஆமா ஆமா அப்படி இருந்த ஒரு அஜித்குமார் சார் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிருக்கான்றது உண்மையிலே ஆச்சரியமா தான் இருக்கு. ஆதிக்கு வந்து எப்படி ஏகே சார எப்படி கன்வின்ஸ் பண்ணாருன்னு என்னால சத்தியமா நம்பவே முடியல. அவரோட ஜானருக்குள்ள வந்திருக்காருன்னு தான் சொல்லணும். பழைய விண்டேஜ் ஏகே வந்து உள்ள இறக்கி இருக்காங்க. ஏகே ஃபேன்ஸுக்கு படம் எப்படிப்பட்ட ஒரு படமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாள் மாசா பார்க்காத ஒரு அஜித்த மொத்தமா இத்தனை வருஷத்துல ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும், நீங்க விண்டேஜ்ல இருந்து அஜித் ஃபேனா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களால சீட்ல உட்காரவே முடியாது, எந்திரிச்சு கத்திக்கிட்டே தான் இருக்க முடியும். அந்த மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து ஃபுல் மாஸ் காட்டியிருக்காங்க. இந்தாங்க 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 ஒரு ஃபுல் மீல்ஸ். இந்த எடிட்டர் எப்படி பிளே பண்ணிருக்காரு, எடிட்டர்னு இல்ல டைரக்டருமே அவங்க சேர்ந்து எப்படி ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்துல எங்கேயுமே சோட ஏற்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சீனுக்குமே பில்டப் கொடுத்துட்டே வராங்க. சோ ஸ்வீட். எந்த சீன்லயுமே பில்டப் குறையாம ஒரு மாதிரி ரொம்ப சோர்ந்து உட்கார வைக்காத மாதிரி இல்லாம நிறைய இடத்துல ஃபீல் பண்ண வச்சிருந்தாங்க.
நமக்கு வந்து போர் அடிக்காம போச்சுன்னு தான் சொல்லணும். உண்மையா சொல்லணும்னா இதுக்கு அடுத்து இது வருது, ஓ வாவ் இது இதுக்கு இங்க வந்துருச்சு, அப்படிதான் இருந்துச்சு தியேட்டர் ஃபுல்லாமே. இதுடா அதுடா இதுடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஃபுல் தியேட்டர்ல. அடுத்து முக்கியமா எங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூசிக். படத்துல நிறைய பழைய பாடல்களை யூஸ் பண்ணிருக்காங்க. என்னை கேட்டா ஐயோ 90s 80sல வந்த பாட்டையே நீங்க இப்ப போடலாம் போலடா, அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிருக்காங்க. டயலாக்ஸும் அந்த மாதிரி தான். ஆனா அதை தாண்டி ஜிவி ஒரு மியூசிக் ஒண்ணு போட்டிருக்காரு. அந்த ரெட்ரோ சாங்ஸ் எல்லாம் நீங்க கட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஜிவி ஒரு வெர்ஷன் போட்டிருக்காரு. அந்த வெர்ஷன் வந்து சார் இப்ப அஜித் சார் உள்ள என்டர் ஆகும் போது ஒரு ஃபீல் கொடுக்குதுல, அதெல்லாம் இல்ல. அந்த ரெட்ரோ சாங்ஸ் வந்து அப்படியே போட்டிருந்தா அந்த ஃபீல் இருக்காது. அது கூட வந்து ஃபைட்ட மிக்ஸ் பண்ணி அந்த சவுண்ட வந்து மேனேஜ் பண்ணி கரெக்ட் பண்ணி ஒண்ணு பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, அது வந்து உண்மையிலே ஹாட்ஸ் ஆஃப் இருந்துச்சு. பாக்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுத்து. எப்படி அப்படி பண்ணிருக்கீங்க? நீங்க ஒன் சீட்ல உட்காந்துட்டு இப்படியே ஆடிக்கிட்டே தான் படம் பாக்கணும். இன்னொன்னு இந்த படத்துல வந்து உங்களால மியூசிக்ல சைலன்ஸ் ஃபீல் பண்ண கஷ்டம். மியூசிக்ல இந்த படத்துல சைலன்ஸ் இருக்கான்னு கேட்டா என்னால யோசிக்க கூட பார்க்க முடியல. எல்லா இடத்துலயுமே மியூசிக் ஒரு பக்கம் பிளே ஆயிட்டே தான் இருக்கு. சோ அதனால ஜிவிக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். எந்த அளவுக்கு மாஸ் பிஜிஎம் கொடுத்திருக்காரோ அதே அளவுக்கு அந்த தன்னானே அந்த மாதிரி லாஸ்டா வந்து அந்த எமோஷனல் அப்பாவோட அந்த கெமிஸ்ட்ரியும் நல்லா ஒரு இருக்கு. அப்பா மகன் கெமிஸ்ட்ரியை பத்தி நம்ம பேசியாச்சு. ஹீரோ ஹீரோயினுக்கு இருக்கிற கெமிஸ்ட்ரியை பத்தி நம்ம பேசிதான் ஆகணும். ஆமாங்க, படத்துல வந்து மத்தவங்களுக்கு எப்படி பிடிச்சதோ இல்லையோ நிறைய வந்து அந்த ரீயூனியன் மாதிரி வர்றது, த்ரிஷாவும் அஜித்தும் ஒண்ணு சேர்றது அதெல்லாம் ஓகே தான். ஆனா படமா பாக்குறப்போ எங்களுக்கு த்ரிஷாவோட கேரக்டர் வந்து முழுக்க முழுக்க ஒரு டாக்ஸிக்கான ஒய்ஃப் அந்த மாதிரி கேரக்டரா இருந்துச்சு. ஆமா, மேடம் கல்யாணம் பண்ணிக்குவாங்க, வாழ்வாங்க. திடீர்னு பார்த்தா வர்ற குழந்தை பார்க்க வர அப்பா வந்து பார்க்க விட மாட்டாங்க. அப்புறம் வந்து நீங்க போய் திருந்திட்டு வாங்க அப்படின்றாங்க. 18 வருஷம் அமுச்சு விட்டுருவாங்க. 18 வருஷம் ஒரு மனுஷன் வனவாசம் போன மாதிரி வனவாசம் போயிட்டு திருப்பி வர ஐயோ பாக்க போறாங்க போல அப்படின்னு சொல்லி நாங்க வெயிட் பண்ணி விழி வச்சு அந்த ஒரு சாங், அந்த விழியில் இந்த விழியில் அந்த சாங் வந்து செம்மையா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் அந்த ஹக் பண்ற அவங்க ரெண்டு பேரும் பாத்துக்கும் போது அதோட முடிஞ்சு. அதுக்கப்புறம் அந்த கெமிஸ்ட்ரி எங்களால எங்கேயுமே பார்க்க. ஆனா எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா, சிம்ரனுக்கும் ஏகேக்கும் ஒரு சீன் வருவாங்க. ரொம்ப வருஷம் ஆச்சுல, I miss you. எனக்கு அதை பார்க்கும்போது அவங்களோட கெமிஸ்ட்ரிவா செம்மையா இருந்துச்சுன்னு தோணிக்கும். மேபி த்ரிஷா அவங்களோட கேரக்டர்ல வந்து சிம்ரன் நடிச்சிருந்தாங்கன்னா அவங்களே நமக்கு பிடிச்சிருக்காது. மேபி இருக்கலாம். ஆமா, நடிப்பு வைஸ் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வழக்கமா பாக்குற த்ரிஷாவோட அந்த ஃபுல் நடிப்பு இதுல தெரியாத மாதிரி தான். மேபி அந்த கேரக்டராலயா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா குட்டியான ஒரு இடத்துலதான் சிம்ரன் வராங்க. ஆனா பயங்கர வெயிட்டா இது இருந்தது, ஆக்டிங் இருந்தது. அடுத்து வந்து வில்லன் சைடு போயிடலாம். உனக்கு வில்லன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஏன் இவங்க எல்லாம் ஹீரோவா பண்ண மாட்டேங்கிறாங்க? அந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்காரு நிறைய. அர்ஜுன் தாஸ் அவர்களுக்கும் மத்த ஃபாரின் கேர்ள்ஸோட எல்லாம் சேர்த்து ஒரு ஓப்பனிங் சாங் வரும் பாருங்க மக்களே, பயங்கரமா ரியாக்ஷன் பிரிச்சிருப்பாங்க. சூப்பரா ஆடி இருந்தாங்க. அந்த டான்ஸ பார்க்கணுமே. ஐயோ நமக்கு வைப் பண்ணாம இருக்க முடியாது. அந்த ஃபாரின் கேர்ள்ஸா இருக்கட்டும் அவங்களுமே லிப்சிங்க் நம்ம சாங்குக்கு ஏத்த மாதிரி பக்காவா கொடுத்திருந்தாங்க. பயங்கரமா இருந்துச்சு. வேற லெவல்ல இருந்துச்சு டான்ஸ். அவர் வந்து இந்த ஃபாரின் கேர்ள்ஸ தூக்கி வச்சு ஆடுறாங்க. ஐயோ நீங்க அதெல்லாம் சென்சார் பண்ணாம விட்டுருக்காங்க. ஆச்சரியமா இருக்கு. ஆனா யூபிஐ தான் கொடுத்திருக்காங்க சர்டிபிகேட். அதனால மேபி விட்டுருக்கலாம் ஒரு சில விஷயம். இல்ல இல்ல அந்த பாட்டு அழகாதான் இருக்கு பாக்குறதுக்குமே. மேபி அந்த கதைக்கு அது தேவைப்பட்டிருக்கு, அதனால அதை வச்சிருந்திருக்காங்க. ஏகே சார் வந்து எப்பயுமே ஒரு கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் குடுக்குறாள். அதை தாண்டி எனக்கு வந்து நீங்க மாஸ் கொடுங்க, அந்த கதையை அது கெடுக்குதுன்னு மீன்ஸ் அதை வந்து கொடுக்க மாட்டாங்க. ஒரு நல்ல நடிகருக்கு அது வேணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்துக்கு இந்த ஜானருக்கு அது தேவைப்படுது. ஆனா அதை ஃபுல்லா அவர் கொடுத்திருக்காரு. என்ன கொடுக்கணுமோ அதை வந்து 100% கொடுத்திருக்காருன்னு சொன்னேன். படத்துல தலை நடிக்கல, தலைக்காகதான் படமே. அந்த மாதிரிதான் எங்களுக்கு ரெஃபரன்ஸ்ல படத்துல ரெஃபரன்ஸ் இல்ல, ரெஃபரன்ஸ்ல தான் படமே. அப்படி இருந்தாலும் அதை தாண்டி படத்துல சில விஷயங்கள் எல்லாமே இருக்கு. இதுல வந்து தலையோட பையன் கேரக்டர்ல ஒருத்தவங்க வருவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு பேர் வருவாங்க, பிரியா வாரியர் வருவாங்க. அவங்களோட கேரக்டருமே அவங்க ஒரு டான்ஸ் ஆடிப்பாங்க சுல்தானா சாங்க்கு. எக்ஸாக்டா எனக்கு வந்து சிம்ரன் மேடம் ஸ்கிரீன்ல பார்த்த மாதிரி இருந்துச்சு. பண்ணிருந்தாங்க. அதுல லாஸ்டா வந்து
ஏகே சார் வருவார் பாத்துக்கோங்க. இப்படின்ட்டு அது அவர் பண்ணாதான் ஆமா அந்த திரையரங்கம் சதறட்டும்ன்ற லைனுக்கு ஏத்த மாதிரியே சதறிடுச்சு. நிறைய இடங்கள்ல வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, வழக்கமான படங்கள்ல பாக்குற அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் இல்லாம நிறைய விஷயம் புதுசா தோணுச்சு. அந்த தலைய வந்து பயங்கரமா காட்டுறதா இருக்கட்டும், அந்த ரெட் டிராகனோட ஃபீல குடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து எனக்கு பயங்கரமா இருந்துச்சு. ரொம்ப கலர்ஃபுல்லா ஃபீல் ஆச்சு. இன்னொன்னு கிங்ஸ்லேவும் சூப்பரா ப்ளே காமெடி பண்ணிருக்காரு. நல்லா ப்ளே பண்ணி அந்த லாஸ்ட்ல ஒரு போர்ஷன்லாம் வரும், அது நீங்க எல்லாருமே கிளாஸ் தட்டி சிரிச்சிருவாங்க. அந்த ஒரு சீன்ல அவரோட மொத்த படத்துல இருக்கிற ஃபீலையுமே அவரு ஃபீல் பண்ண வச்சுட்டாரு. அந்த ஒருத்தர் அவர் யாரு, ஜெயிலர்ல இருப்பாரு. அவர் பேர் தெரியலங்க, ஆனா அவரோட ஒர்க்கும் செம்மையா பண்ணியிருந்தாரு. கேம் சேஞ்சர்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்துல ஒரு மாதிரி யூஸ் பண்ணிருப்பாங்க. ஐயோ சங்கட்டமா இருக்கும் அதை பாக்குறதுக்கே. ஆனா இந்த படத்துல பாத்துட்டோம்னா ரொம்ப அழகா யூஸ் பண்ணிருக்காங்க. ஏகே கூடயே டிராவல் பண்ற ஒரு கேரக்டர். இவ்வளவு நேரம் படத்தோட பிளஸ்ஸா பார்த்தோம். இப்ப வந்து மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எங்களுக்கு மைனஸ் ஃபீல் ஆச்சு. எங்க இந்த இடத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அவங்க சொன்னா நீ ஏகே கூடிய ஒரு கேரக்டர் டிராவல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விதமா தான் யூஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு ஸ்டார்டிங்ல எடுத்தோன்னே எப்படி தெரியுமா தோணுச்சு, அவர் பண்ற அந்த பில்டப்பா இருக்கட்டும், நான் சொன்னேன் சரி ஒரு கேஜிஎஃப் கொண்டு வர போறானுங்க போல, ஒரு தெலுங்கு படம் மாதிரியே தான் இது இருக்க போகுது அப்படின்னு சொல்லி எனக்கு மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடுச்சு. ஒரு சில இடங்கள்ல வந்து அவர் பேசுற அந்த டயலாக், அந்த பாடி லாங்குவேஜ், அது எல்லாமே எங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ண வைக்குதுன்னா, அது ஓகே தான், அந்த மாஸ்க் கொடுக்கறது ஓகே தான். எனக்கு ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் ஃபீல் பண்ண வச்சுச்சு. கண்டினியூட்டி மிஸ்டேக்ன்றது வந்து ஏகப்பட்ட இடத்துல இருக்கு. நிறைய பேர் கண்டினியூட்டியை வந்து பாராட்டி இருக்காங்க, ஆனா எப்படி எதை வச்சு பாராட்டினாங்கன்னு எனக்கு தெரியல. கண்டினியூட்டி மிஸ்டேக் இருக்கு படத்துல, வந்து படத்திலேயே நிறைய இடத்துல இருக்கு. ஒரு இடத்துல ஜம்ப் பண்றாரு, திடீர்னு பாட்டில் இந்த சைடு இருக்காரு. இந்த லாஸ்ட் ஃபைட்ல எல்லாம் அர்ஜுன் தாஸ் கூட ஒரு ஃபைட் வரும், அந்த ஃபைட்ல எல்லாம் இங்கிட்டு இருக்காரு, பாட்டில் எடுத்துட்டு திடீர்னு கட் பண்ணா இங்கிட்டு இருக்காங்க. அது ஒரு மாதிரி கண்டினியூட்டியாவே என்னடா இது பிசிக்ஸ தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்கு, இது மேஜிக்கல். அதாச்சும் படத்துல லாஜிக் எல்லாம் பார்த்து படம் பார்க்க முடியாது. நாங்க வந்து சினிமா லவர்ஸா நாங்க பாக்கும்போது எங்களுக்கு இதான் ஃபீல் ஆகுது. இவனுக்கு தான் அதெல்லாம் தெரியும். நான் ஒரு நார்மல் ஆடியன்ஸா நான் படம் பார்த்தேன், எனக்கு இது ஃபீல் ஆச்சு. அந்த மாதிரி தான் நான் சொல்றேன். சினிமா லவரா பார்த்தோம்னா எனக்கு வந்து ஏகேவை ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் நமக்கு ஏகேவை பிடிக்கும்ன்றதுக்காக அந்த படத்துக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணவும் முடியாது. அதே மாதிரி எந்த இடத்துல எல்லாம் தப்பு இருக்கோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பா சுட்டி காட்டி தான் ஆகணும். ஒரு சில இடத்துல எங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டண்ட் பார்த்தோன்னே நினைச்சிட்டேன் நம்ம முடிச்சு விட்டாங்க போங்க அப்படிதான் எனக்கு தோணுச்சு. ஆமா, அந்த பைப்பு சுத்துறது இதெல்லாம் மேல தூக்கி போடுவாரு, அது ரொம்ப நேரம் சுத்திட்டு இருக்கும். நான் நினைச்சேன் சரி ஓகே இது வந்து ஒரு தெலுங்கு படம் மாதிரி தான், அந்த மாதிரி ஃபீல் கொடுத்துட கூடாதுன்னு நான் பயந்துட்டே தான் இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் போக போக அந்த படம் அடுத்தடுத்த ஸ்டண்ட் எல்லாம் வந்து பெருசா அன்ரியலான ஒரு அந்த ஃபீல் வரல. ஆமா ஆமா, அதுக்கடுத்து எல்லாமே வந்துருச்சு. உண்மையாலே ஏகே வந்து கார்ல ஒரு ஸ்டண்ட் சொல்லணும், அந்த ஸ்டண்ட் சொல்லி உண்மையிலே அவர் வந்து கார்ல மேல ஏறி ஓடிட்டு இருக்க கார் மேல ஏறி அடுத்த காருக்கு ஜம்ப் பண்றாரு. நீங்க மங்காத்தால பாத்திருப்பீங்க எப்படியும், நீங்க மங்காத்தால ஒரு சீன்ல பைக்ல அந்த இது பாத்திருப்பீங்க. அதே மாதிரி இது ஒரு தரமான இந்தியாவோட டாம் க்ரூஸ் நான் வரும்போது சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். ஆனா டாம் க்ரூஸ் அளவுக்கு இல்ல, இந்தியாவோட டாம் க்ரூஸ்னே சொல்லலாம், எங்க தமிழ்நாடோட டாம் க்ரூஸுங்க, அவ்வளவுதாங்க. இன்னொன்னு எனக்கு வந்து ஃபீல் ஆனது என்னன்னா, படத்துல ஒரு இடத்துல வந்து ஒரு வேர்ல்டு அளவுக்கு ஒரு சீன் இருக்குது, எனக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுப்பா, முன்னாடியே சொல்லிடுறேன் ஐயா, எனக்கு பிடிச்சிருச்சு. அப்படி ஒரு சீன் இருக்கு, எனக்குமே அந்த சீன் பிடிச்சிருந்துச்சு. ஆனா எனக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா, ஏன்னா திடீர்னு இப்படி கொண்டு போய் ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணாங்கன்னா அது எல்லாமே ஒரு அனிமேஷன்ல தான் வருது. அதே வந்து என்னடா இப்படி எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கனெக்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி ஒரு சில இடங்கள் எனக்கு தோணுச்சு. மேபி அது உண்மையா இருந்திருந்தா பட்ஜெட் எகிரி இருக்கும். வேர்ல்டு கேங்ஸ்டர்ல ஒரு ஆளா இருந்தவர் அப்படின்னு நம்மள நம்ப வைக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை கனெக்ட் பண்ணிருக்காங்க. அது ஓகே தான். ஆனா எனக்கு பாக்கும்போது அது வந்து ஒரு மாதிரி அன்ரியலா தான் தெரிஞ்சது. ஏன்னா வேர்ல்டு லெவல்ல ஒரு கேங்ஸ்டர் இருக்காரு, அவரு அவ்வளவு பெரிய கேங்ஸ்டர் வந்து திடீர்னு எப்படி இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு போக முடியும், மறுபடியும் ஃபேமிலிக்காண்டி அதை எடுக்கிறாரு, மறுபடியும் விடுறாருன்றப்போ எனக்கு அது வந்து ஒரு அன்ரியலா தான் தோணுச்சு. ஆனா அது பாக்குறதுக்கு ஒரு கூஸ்பம்பான ஒரு மொமெண்ட் தான் கண்டிப்பா. ஆனா அது வந்து கதைக்கு தேவைதான். பிரான்ஸ்ல ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க, சோ அந்த ஊருக்கும் அந்த ஊர்ல இருக்க ஒரு கேங்ஸ்டருக்கு தெரியுதுன்னா அப்ப எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் தான் இந்த கனெக்டிவிட்டி எல்லாம். அதெல்லாம் ரொம்ப அழகாவே ஒர்க் ஆயிருந்துச்சுன்னு தான் சொல்லணும். எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இவ்வளவு தூரம் ஒரு பெரிய கேங்ஸ்டர் கூட ஒரு சின்ன பையனை எதுக்கடா மோத விட்டீங்க, ஏன் மோத விட்டீங்கன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அவர் கூட மோதுற அளவுக்கு வெயிட்டான ஒரு என்ன சொல்றது பேக்ரவுண்ட் இருக்கிற ஆளா வந்து அர்ஜுன் தாஸ் வந்து அவங்க காட்டல. மேபி அது கொஞ்சம் காட்டிருந்தா. வில்லன் ஜானியா அவர் என்ன, அவர் பேர் என்ன, ஜாக்கியா ஏதோ ஒரு பேர் சொன்னாங்கல்ல, வில்லன் மெயின் வில்லன் வந்து இந்த ஜெயிலர்ல கூட இவருக்கு ஹெல்ப் பண்ணுவாரு,
மும்பைல இருந்து அவர் வந்து ஓயாம puff சாப்பிடும். பஃப் ஸ்மைலிங் பஃப் அடிப்பாரு. ஆனா அவர் வரும்போது ஃபர்ஸ்ட் என்ட்ரி பாத்தீங்கன்னா அவர் எப்படின்னா ஒரு எப்படி சொல்றது, இந்த புதுசா ஹேர் கட் பண்ண பொண்ணுங்க எல்லாம் பாத்திருக்கீங்களா, இப்படி 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 ஆடிட்டே வருவாங்க. அதே மாதிரிதான் வந்தாரு. உடனே சொல்லப்பா ஆக்சுவலா அதே மாதிரி ஆடிட்டே வந்தாரு. என்னடா அது லூஸ் மாதிரி ஆடிட்டே வராது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கடைசியில தான் தெரிஞ்சு அதான் அவரோட attitude. அவரோட இப்ப இங்க ஆதிக் ப்ரோவோட படங்கள்ல எல்லாத்துலயுமே பார்த்தோம்னா அது வித்தியாசமா ஒரு கேரக்டர் ஸ்கெட்சே வித்தியாசமா இருக்கும். அவனோட ஆட்டிடியூட் வித்தியாசமா இருக்கும், ஹேர் ஸ்டைல் வித்தியாசமா இருக்கும், ட்ரெஸ் வித்தியாசமா இருக்கும், அவங்க போட்டிருக்க எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கும். அந்த ஹெட்போன்ஸ் முதற்கொண்டு வித்தியாசமா இருக்கும். நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு ஹெட்போன். ஆனா அது எப்படி இருக்குன்னா பாக்குறதுக்குமே நல்லா இருக்கு. ஒரு மாதிரி வித்தியாசமா ரொம்ப பிடிக்கும் அவரோட கேரக்டர். எப்படி சொல்றதுன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபேண்டசி பிலிம் மாதிரி, ஆனா ஃபேண்டசி கிடையாது. ஃபேண்டசி பிலிம்ல ஒரு சில விஷயங்கள்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணிருப்பாங்களா, அந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸும் அந்த மாதிரியான காஸ்டியூம்ஸும் அதிகமா யூஸ் பண்ணிருக்காங்க. மொத்தத்துல எங்களுக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை தாண்டி எங்களுக்கு ஏகே சார் ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மேக்கிங் வீடியோ போடுவாங்க, அதை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க வந்து இந்த பூக்கி ஏகே சார் வந்து நீங்க பாக்கலாம். கேர்ள்ஸுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். செமையா இருந்துச்சு உண்மையில. எனக்குலாம் ரொம்ப ரசிச்சேன் நானு. அப்படியே கார்டு போடுற மாதிரி எப்பயுமே நாங்க உட்காந்து படத்தை பார்ப்போம். லாஸ்ட் கார்டு எண்ட் ஆகிற வரையும் எங்கெங்க அதெல்லாம் போடுறாங்க, லாஸ்ட்ல கட் பண்ணி விட்டு போயிடுறாங்க. ஆனா இந்த படத்துல போடலன்னா தியேட்டரே வெடிச்சிடும். ஏன்னா அந்த அளவுக்கு மேக்கிங் தரமா இருக்கு. அந்த மேக்கிங் லாஸ்டா ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்ல அந்த இந்த கார்டு போடுவாங்களே, என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்காங்களா, அந்த கார்டு வரையும் இந்த ஆடியன்ஸ உட்கார வச்சு பார்க்க வச்சிருக்காங்கன்னா அந்த மேக்கிங் அவ்வளவு தரமா இருக்கு. எனக்கு அதுல இன்னும் ஃபீல் ஆனது தெரியுமா, எந்த டைரக்டரும் அந்த ஸ்கிரீன்ல காட்டுற ஆக்டரை வந்து இவ்வளவு ரசிப்பாங்களான்னு தெரியல. அவ்வளவு ரசிச்சிருக்காரு ஆதிக் வந்து. ஒரு படம் எடுக்கும் போது அவங்க வந்து அந்த படத்துலதான் இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க, அதை தாண்டி யோசிக்க மாட்டாங்க. ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் ரசிச்சிருக்காருங்க அவரை. அதை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அவரு ஆக்சுவலா நான் ஒரு இன்டர்வியூல பார்த்தேன், அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அழுதுட்டாராம். அந்த அளவுக்கு ஒரு ஃபேனு. ஐயோ நான் அவரை வச்சு நான் ஒரு ஷாட் எடுத்துட்டேன்ற மாதிரி வந்து ஃபேன் பாய் சம்பவம்னு சொல்லுவாங்க. ஆனா ஃபேன் பாய் சம்பவம்னா இந்த படத்தை பாரு. தேவையில்லாத இடத்துல எல்லாம் சில பேர் வந்து ஸ்டண்ட கொண்டு வந்து கதையை கெடுத்து டைரக்டர் லைஃப கெடுத்து. ஆனா இந்த படம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அந்த படத்துக்கு தேவை, அதுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிருக்கிறாரு. அதே நேரத்துல நம்மளோட ஃபேன் பாய்ஸுக்கு என்ன தேவையோ அதையும் முழுசா கொடுத்திருக்காரு. நான் வந்து நல்ல ஃபுல் மீல்ஸ நல்லா தகட்ட சாப்பிட்டுட்டு வெளியே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பீடா போட்டு, ஆமா பீடா, லாஸ்ட்ல ஒரு பீடா வேற, ஸ்வீட்டா ஒரு பீடா, அதோட சாப்பிட்டு நீட்டா வெளியே வந்த மாதிரி இருந்துச்சு. படம் அட்டகாசம், அமர்க்கலம், வரலாறு, தீனா எல்லாமே. இது யாரெல்லாம் இந்த மாதிரி இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து இந்த கதை அது வந்து ஏதாவது ஒரு சமூக செய்தி சொல்லி இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் இல்லாம எனக்கு வந்து படம் டெக்னிக்கலா இப்படி இருக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லாம, நான் தியேட்டருக்குள்ள போனா வரும்போது என்டர்டைன் ஆயிட்டு வெளியே வரணும். அந்த மாதிரி ஒரு படம் வேணும். நான் உள்ள போனா கத்தி சந்தோஷமா எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு 2.5 மணி நேரம் சந்தோஷமா இருந்துட்டு வெளியே வரணும் அப்படின்னு இருக்க ஆடியன்ஸுக்கு வந்து இது ஏத்த கண்டிப்பா பிடிக்கும். இந்த மாதிரி இன்னொன்னு வந்து இந்த சோசியல் மெசேஜ் இந்த மாதிரி படத்தை வந்து கவனிக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க போய் இந்த படத்தை பார்த்தா நெகட்டிவ் இருக்கு. ஏன்னா ஒரு கேங்ஸ்டர் வந்து திருந்துறதுக்காக ஜெயிலுக்குள்ள போறான், திருந்திட்டு வெளியே வரணும்ன்றதுக்காக வர்றான். ஆனா அவன் திருந்திட்டான், நான் திருந்திட்டேன், இனிமேல் நான் இதை மாதிரி பண்ண மாட்டேன்றதுக்காக தான் அவன் ஜெயிலுக்குள்ள போய் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வெளியே வரான். ஆனா அவன் திரும்பி வெளியே வந்துட்டு யாரு உள்ள அந்த மாதிரி கேங்ஸ்டர் தொழில பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்களோ, யார் அவங்களை திருத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களே வந்து நீ இது பண்ணு, இதுதான் சரி அப்படின்ற மாதிரி லாஸ்ட்ல கொண்டு போய் விடுறது வந்து ஒரு மாதிரி, இந்த மாதிரி படத்தை வந்து கருத்து ரீதியா பாக்குறவங்களுக்கு வந்து அது கண்டிப்பா நெகட்டிவ் ஸ்பாட்டா தான் இருக்கும். ஆனா இந்த கதைக்காக அது தேவை. நம்ம ஒரு கேங்ஸ்டர் வேர்ல்டுக்குள்ள நான் ஒரு கதை சொல்றேன், ஒரு கேங்ஸ்டர் கதை, அதை நீ வேர்ல்டுக்குள்ள வந்து கேளு அப்படின்னா, நான் வேர்ல்டுக்குள்ள வந்து கேட்கறேன், லாஜிக்கலா யோசிக்க மாட்டேன், எனக்கு வானம் வந்து பிங்க் கலர்ல இருந்துச்சுன்னு சொன்னாலும் நான் ஏத்துக்குவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து போலாம். ஏன்னா இந்த கதையை அந்த மாதிரி ஒரு பேஸ்ல இருக்கிற அவர் பேக்கடான பிலிம்ங்க, பேக்கடான பிலிம். நீங்க போய் படத்தை வந்து கண்டிப்பா போய் தியேட்டர்ல பாத்துருங்க. தியேட்டர்ல பார்த்தா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் பாப்போம், இந்த படம் நல்லா இருக்கு அப்புறமேட்டு பாத்துக்குவோம் அப்படின்னு விட்டீங்கன்னா கண்டிப்பா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் பண்ணிடுவீங்க. கண்டிப்பா போய் தியேட்டர்ல பாருங்க.
படம் வந்து சம்பவம் 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 தான். ஓஜி ஓஜி சம்பவத்தை வந்து நீங்க தியேட்டர்ல பாருங்க. இன்னொரு ஒரு தரமான வீடியோல வந்து உங்களை மீட் பண்றோங்க. வணக்கம்.